அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி, அதாவது 14/11/2025 ஆண்டு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, இது போல இந்த நாளிற்கான நிறைய விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய பலனை ஒரே வார்த்தையில் சொன்னாக்கா ஆக்கமும் அனுகூலமும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதோட இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இன்னைக்கு இருந்தால் நம்ம இன்னைக்கு சிறப்பாக இந்த நாளை கடத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆசி பெற்று இருக்கக்கூடிய நாள் இல்லையா? ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாக இருக்குது. இதனால் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய அதிபதி சூரியன் போலவே வெள்ளிக்கிழமை வெள்ளி கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். ஸோ சூரியன் அப்படின்னாக்கா ஆளுமை அதிகாரத்தை குறிக்கிறாரு. சுக்கிர பகவான் பாசமும் செல்வமும் அழகும் குறிக்கூடியவர். இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சிம்மத்திற்கு சிந்தித்து செயல்படக்கூடியதாகவும் அழகான முடிவுகளை எடுக்க சிறந்த நாளாகவும் இருக்குது. இது ஆன்மீக ரீதியாக சொன்னாக்க காலை நேரத்தில் சூரியத்துக்கு பின்னாடி ஆதித்ய இருதயம் சொல்லி சூரியனுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணி இந்த நாளை நீங்கள் தொடங்கலாங்க. இதனால் உங்களுக்கு மனநிலை தெளிவாகும், மன ஆற்றல் அதிகமாகும். ஸோ மனசு ஒருத்தங்களுக்கு தெம்பாக இருந்துட்டா போதுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனைனாலையும் சமாளிக்க முடியும். சொல்லப்போனால் தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு இதனால் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். ஒரு நீங்கள் தொழில் இருக்கீங்க, வேலை இருக்கீங்க அப்படின்னாக்கா பழைய வேலையை முடிச்சுட்டு புதிய திட்டங்களை தொடங்க, புதிய வேலைகளை தொடங்க சிறப்பான நாள் தான். அதே போல் மேலதிகாரிகிட்டயுமே மரியாதையும் கிடைக்கும். சூரியனுடைய ஆசி பெற்றதுனால பதிவு இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சிறு முதலீடு கூட உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கும். பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் நாள் அப்படிங்கிறதுனால பொருளாதார வரவு சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரோட நேரம் செலவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. உறவுகளில் பாசம் பெருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உடல் சூடு கொஞ்சம் குறையுங்க. வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. பால் பழம் சேர்ந்த உணவு இன்னைக்கு உங்களுக்கு தகுந்ததுங்க. அதே போல் வழிபாடுன்னு பார்த்தோன்னாக்கா சூரியனையும் வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும். குறிப்பாக இன்னைக்கு தானம் கொடுக்கறது பெண்களுக்கு இல்லை பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவிகள் செய்யுங்க, தானம் கொடுங்க. சுக்கிர பகவானுடைய புண்ணியம் அதிகமாகும். இதோட இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க செய்யவே கூடாதுன்னு பார்த்தோன்னாக்கா கோவப்படாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா சூரியனுடைய அதிக ஆற்றல் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உணர்ச்சியை தூண்டும். ஸோ அமைதியாக இருக்கிறது சிறப்புங்க. அதே போல் செலவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்க. சுக்கிரனுடைய நாள் தான், அழகு ஆடம்பரம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கும். ஸோ அதனால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்துலேயும் விவாதம் பண்ணாதீங்க. வார்த்தைகளால் புண்படுத்துறீங்க அப்படின்னாக்கா உறவுகள் சிதறி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பம் தானே உங்களுடைய உசுறு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னென்னா கோபத்தில் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுடுறோம். அதே போல் இரவு நேரங்களில் சரியான உணவு எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு தூங்க. பெரிய முடிவுகள்லாம் இரவு நேரத்தில் உங்களுக்கு பழிக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி சூரியன்கிறதுனால பகல் நேரத்துடைய முடிவுகள் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். சூரிய ஆற்றல் குறைஞ்சிருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை காலையில் எடுக்கிறது சிறப்புங்க. மற்றபடி ஆண்களுக்குன்னு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு சூரிய பாக்கியம் காரணமாக நம்பிக்கை அதிகமாகுது, தொழிலில் முன்னேற்றம் பெறுவீங்க. அதே போல் பதவி உயர்வுக்குமே வாய்ப்பு இருக்கு. பெண்மணி சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அளவாக பேசி பழகிறது சிறப்புங்க. குறிப்பாக உங்களுடைய எதிர்பாலினத்துக்கிட்ட தான். அந்த பெண்களுக்கு சுக்கருடைய ஆதரவு, அழகு, பாசம், செல்வம் உயருதுங்க. வீட்டினுடைய மகிழ்ச்சிக்கும் குடும்ப அமைதிக்கும் இன்னைக்கு சிறப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய பேச்சுக்கள் இன்னைக்கு நிதானம் தேவைங்க. இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும் அந்த அளவுக்கு குடும்பம் முழுவதுமே உங்களுக்கு மதிப்பை அதிகப்படுத்துவாங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் இருக்கு, கவனம் அதிகமாகுது. இன்னைக்கு பெற்றோர்களுடைய கவனிப்பு ரொம்ப அவசியங்க. ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, நீங்கள் வந்து பாராட்டணும். அதே போல் சின்ன சின்ன காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகளை வந்து கவனம் பார்த்துக்கோங்க. மூத்தவங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு உடல் வலி நீங்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. தண்ணீர், பால், காய்கறியில் இன்னைக்கு மூத்தவங்களுக்கு உகந்த உணவுப் பொருட்களுங்க. இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னாக்க மேலதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும், பதிவு உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. ஏன்னா சின்ன தப்பு கூட பெருசாக நமக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? காலையில் அதிகாலை எழுந்து சூரியத்துக்கு முன்னாடி சுத்தமாக குளிச்சுட்டு கிழக்கு திசையில் நின்று உங்கள் கைகளை மடக்கி சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். தண்ணீரை அர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சூரிய பகவானுடைய மனசில் நினச்சிக்கிட்டு என்ன வேண்டுதலை வைக்கிறீங்களோ வைங்க. அதே போல் மகாலட்சுமி தாயுடைய வழிபாடு காலையில் 6 to 7, இந்த சூரிய வழிபாடு வந்து 6 to 6:30 முடிச்சுக்கோங்க. அந்த 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு பூக்களால்
மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும். ஓம் மகாலட்சுமி தாயே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்தது இல்லையா? அதே போல இந்த நாள்ல பெண்களுக்கு உங்களால முடிஞ்சு ஏதாவது ஒரு உதவிகள், காசு கொடுக்கறதோ, உணவு கொடுக்கறதோ, புடவை ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுங்க. வெள்ளி நாணயம் கொடுக்கறது உங்களால முடிஞ்சா ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தாயார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே போல தாமரை பூக்களை தானம் கொடுங்க, மிக புண்ணியம் சேரும். இதோட நாளைய தினம் தானம் நற்காரியன்னு பார்த்தாக்க பெண் குழந்தைகளுக்கு பால் அல்லது பழம் கொடுங்க. கன்னி பெண்களுக்கு சின்னதாக ஒரு பரிசு கொடுங்க. லக்ஷ்மி வந்து வரப்பிரசாதம் உங்களுக்கு கொடுப்பாங்க. கோயில்கள் தீபம் ஏற்றி அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாக்கா சூரிய நாராயணர் கோவில், மகாலட்சுமி தாயோடைய கோவில், சுக்கிர பகவான் நவங்களை வெற்றக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வழிபாடு பண்றது. இதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும், அதிகார பாக்கியம் கிடைக்கும், பணவரவு நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அழகு, செல்வம், அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களை வந்து சேரும். அதே போல ராசிக்குள்ள இன்னைக்கு சந்திரன் இருக்காருங்க. பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டி இருக்கும். நண்பர்கள் உறவுக்காரங்களை கொஞ்சம் செலவு வருங்க. சின்ன சின்ன அவமானங்களும் வந்து போகும். கோபத்தால இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கோபத்தை சுத்தமா தவிர்க்கணும்னு சொல்றேன். புதியவங்களை நம்பி ஏமாற வேணாம். யாரையும் நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர் கிட்ட சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரகசியங்களை வெளியில சொல்லாம இருங்க. கவனம் தேவைப்படக்கூடிய நாளும் இந்த நாள் இருக்கு. இதோட தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க. கணவன் மனைவிக்கிட்டேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நடந்து போறீங்க. தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தியும் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளாலையும் செலவுகள் இருக்கு. ஸோ செலவுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வகையில தாங்க இருக்கு. இதோட கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம். மருத்துவ செலவுகளுக்கு இடம் இருக்கு. உடல் நலத்தின் மீது கவனம் இருக்கணும். வெளியூர் பயணங்கள் போறது அப்படின்னாக்க கொஞ்சம் பார்த்து பக்குவம் போயிட்டு வாங்க. இல்லைன்னு தவிர்க்கிறது நலம் சேர்க்கும். அதே போல ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வருமானத்துக்கும் வழி பிறக்கும். வியாபாரத்துல முன்னேற்றம் பார்க்கலாம். சிகிச்சையில் இருக்கவங்க பூரண குணம் அடைவீங்க. வேலை தொடர்பான வெற்றி உண்டு. புதிய வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறதுக்குமே வாய்ப்பு உண்டு. உடைய எண்ணங்கள் பலிக்கும். உத்தியோகம் சாதகமா இருக்குதுங்க. கூடவே பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம், தடைகள் நீங்குது. உங்களுக்குரிய பங்கு தொகை வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க. தம்பதிகளை பொறுத்திருக்கும் ஒற்றுமை மேலோங்குது. குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு வீட்டுல விரைவில் மழை சத்தம் கேட்கும். அதற்கு உண்டான நற்செய்தியும் உங்க காதுகளுக்கு வரும். அதே போல விற்கவே முடியாதுன்னு நினைச்ச காளி மனைகள் விற்று தீர்க்கு வாடிக்கைகள் தேடி வருவாங்க. புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர்ல இருக்கவங்க சொந்த ஊருக்கு மாற்றாகி வருவீங்க. ஒரு சிலருக்கு புதிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையிலர்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். தொழில் அதிபர்களுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த கோரிக்கைகள் இப்போ நிறைவேறும். பதவி உயர்வு, சம்பளம் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் கொஞ்சம் வேலை சுமையும் அதிகமாக இருக்கு. பழைய கடன்கள் அடைக்க வாய்ப்பு உண்டு. சொந்தமாக ஃப்ளாட்டு, நிலம் வாங்க உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். இந்த தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க புதிய கிளைகளை திறக்கிறதுக்கு யோகம் இருக்கு. தந்தை சொல்லுக்கு செவி சாய்க்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த கோர்ட்டு கேஸ் வழக்குனாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சமாதானமாக போகிறது நல்லது. திருமணமான புதுமண தம்பதிகளை பொறுத்தவரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகளில் அதிக முயற்சியின் பேரில் இடம் கிடைக்கும். கூடவே வேலைப்பளு அதிகமாக இருக்கு. பயணங்களில் லாபம் இருக்கு. வெளிநாடு செல்ல திட்டம் போடுவீங்க. சுபகாரியங்கள் நடக்குது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடுது. தம்பதிகளுக்கிடையே அன்பு பெருகுது. உங்களுடைய தோழிகளிடம் மனம் விட்டு பேச போறீங்க. அதே போல நண்பனாகவே இருந்தாலும் பண விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கிறது அவசியம். குடும்பத்துல பிரச்சனைகள் மறையுது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிங்க. காதல், கண் சிமிட்டும் அரசு தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல நண்பர்கள், உறவுக்காரங்க உங்களை வந்து ஏளனமா பேசுறவங்களா வழியே வந்து பேசுவாங்க. இதோட உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வசதியான இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரும். நண்பர்களுடன் நீண்ட தூர பயணம், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு உரிய பங்கு தொகை வந்து சேரும். சோர்வாக இருந்தாலும் இனி மனசுல உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூட போகுது. சொல்லப்போனா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளும் கூட சொல்லலாங்க. முன்னேற்றம் கூடும் நாள். தொழில புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உடல் நலத்துல அக்கறை தேவை. திரும்ப திரும்ப சொல்றது அதான். சிம்மராசிக்காரங்க அண்டை அயலார்கிட்ட கவனமா இருங்க. வசீகர பேச்சால மத்தவங்களை எளிதில் கவர முடியும். பெற்றோருடைய பாசம் கிடைக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த சில சலுகைகள் கூட இன்னைக்கு கிடைக்கும். கூடவே கொஞ்சம் அலைச்சலும் வரும். நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயதானவங்களா இருந்தாக்க உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. வேலையும் சரி, வியாபாரத்தையும் சரி கூடுதல் கவனம் தேவை. பொறுப்புகள் அதிகமாகுது. கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் கவனமா நடந்துக்கோங்கன்னு சொல்றது. மற்றபடி இந்த நாள் சும்மான நாள் தான். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் வீட்டில் மீண்டும் நடக்கும். குடும்ப ஒற்றுமை உண்டாகுது. யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து இழிவா பேசினாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு இன்னைக்கு எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெற்றி வகை சூட போறீங்க. நீண்ட காலமாக உங்கள் மீது விழுந்த பழி விலகுது. கெட்ட பெயர் நீங்குது.
அதே போல் சாலை பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்படுங்க. உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாகும். பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் இருக்குது. விமர்சன பேச்சுகளை விளக்கிடுங்க. குடும்பத்தில் அனுசரித்து நடந்துக்கோங்க. மற்றபடி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ விவசாயம் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே சிறப்பான நாள் தான். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டகரமான நிறம் பொன்னிறம். இதை எடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் கவனமாக செயல்படணுங்க. கூடவே வரவு செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். அதே போல் எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு யாருக்குமே கடன் கொடுக்க கூடாது. கூடவே இந்த நாளில் திடீர் செலவுகளால் ஒரு சிலருக்கு கடன் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால தேவையான செலவா தேவையில்லாத செலவா யாருக்கு பண்ணுறோம், உண்மையாகவே கடன் வாங்கி இந்த செலவு பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்து பூர நட்சத்திரம். தாய் வழி உறவுகள்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திடீர் செலவு வரும். சிந்தித்து செயல்பட சங்கடங்களை சமாளிச்சுக்க முடியும். மேலும் ஒரு வாட்டில் சொன்னாக்க ஏற்றம் இறக்கமான நாள் தான். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. கூடவே வியாபாரத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது. பெரியவங்களுடைய ஆலோசனை நன்மை கொடுக்கும். காணாமல் போன பொருள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். எதிர்பாராத பணவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் நமக்கு நல்ல நாள் தான். ஸோ என்ன சிம்ம ராசிக்காரங்களே, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மன அமைதியும் பொருள் நிலையும் சேர்க்க போகுது. சூரியனுடைய வீரமும் சுக்கரனுடைய கருணையும் சேர்ந்து இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தான். அமைதியாக பேசுங்க, நிதானம் முடிவெடுங்க, தெய்வ நம்பிக்கையோட செயல்படுங்க. இப்படி செஞ்சுட்டா இந்த நாளில் பணவரவு, மரியாதை, மன அமைதி, உறவுகளில் நெருக்கம் எல்லாமே உங்கள் பக்கம் வந்து நிற்கும். சூரிய பகவானும் லக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வெற்றி, ஒளி, வளம் சிம்ம ராசிகளுக்கு இன்னைக்கு பிரகாசிக்கட்டுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களுக்கு அமைய வாழ்த்துக்களுங்க. இதோட உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும்னு நினச்சா, அவங்களுடைய அனுகிரகம் உங்களுடைய வீடுகளில் நிறையட்டும்னு நினச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ மகாலட்சுமியே நமக அப்படின்னு எழுதுங்க. ஏன் அப்படின்னா இந்த நிமிஷமே உங்களுக்குள்ள நேர்மையான ஆற்றலை அவங்க வலுப்படுத்துவாங்க. வாழ்த்துக்களுங்க. கடவுள்கிட்ட வேண்டுறப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டுங்க. இந்த உலகத்துக்கே எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகட்டும்னு வேண்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். இது வழிபாட்டுடைய சூட்சம். சுக்கிரனுடைய அழகு, செல்வம், அதிர்ஷ்டம், மகாலட்சுமி தாயாருடைய பணவரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும். அதிர்ஷ்ட பாக்கியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வேலை செய்யட்டும், வேகமாக வேலை செய்யட்டும். வாழ்த்துக்களுங்க. வாழ்க வளமுடன்.